இதுவரைக்கும் தேவ சமூகத்துக்குள்ளே உன்னால போக முடியாது. போன சாவு. ஹலோ ஹலோ ஹலோ, யூ கான்ட் கோ டு த லார்ட். ஏன்னா பாவத்து நிமித்தம் சாவு. யாரும் தேவனை பார்த்துட்டு உயிரோட இருக்க முடியாது. சாவு. சொல்லுங்க, சாவு. Death comes, death comes, death comes. ஆகவே இப்போ ஒரு புது காரியம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமா நீங்க எங்க போறீங்க சொல்ல மாட்டீங்களா? பிதாவின் சமூகம். சொல்லுங்க, எங்க போறோம்? ஒரு 3 காரியம் சொல்றேன், டக்குன்னு கவனிங்க, நல்லா கவனிங்க. ஐ அம் டாக்கிங் தி டெப்த். உங்களுக்கு வேணும்னா வீட்டுல போய் அதை யோசிச்சு பாருங்க. 3 காரியம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்க நினைக்கிற தேவாலயம், அந்த காலத்து தேவாலயம் பிரகாரம் சொல்லுவோம், அப்புறம் பரிசுத்த ஸ்தலம் சொல்றோம், அதுக்கப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம். ஓகே, ரட்சிக்கப்பட்ட பிறகு இது தினந்தோறும் நம்ம சந்திக்கிற ஒரு அனுபவம். தினந்தோறும் இப்ப பிரகாரத்துல என்ன இருக்கு தெரியுமா? அவுட்டர் கோர்ட் சொல்லுவாங்க. பிரகாரத்துல அங்க பலிபீடம் இருக்குது, அங்க தண்ணீர் தொட்டி இருக்குது. இப்ப பலிபீடத்துல நீங்க ரத்தத்தை எடுத்து மேல பூசணும். ஏன்னா அங்க ஆடு அடிக்க போறது இல்ல, கிறிஸ்துவின் ரத்தம் இருக்குது. சொல்லுங்க ஆமே, ஆமே. இந்த 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 பலி இந்த பிரகாரத்துக்குள்ள வரணும்னா ஒரு வாசல் இருக்குது. அது பேர் என்ன? வாசலுக்கு பேரு சொல்லுங்க, இயேசு. இயேசு வந்த பிறகுதான் இங்க போகவே முடியும். இல்ல யாராலையும் போக முடியாது. எந்த தலைக்கில நிக்கிற மந்திரவாதியா இருந்தாலும் சரி, எந்த பரிசுத்தமானாலும் சரி, நான் தலைக்கில நிக்கிறேன், நான் முத்தமா நிக்கிறேன், நான் அனாயிட்டியில் பெற்றிருக்கேன், நீ என்ன வேணா பெற்று, தினந்தோறும் இயேசுவை சந்திக்காம இந்த மகிமைக்குள்ள, நான் பேச போகிற மகிமைக்குள்ள உன்னால போக முடியாது. Every day your prayer time is different. நீ சும்மா போய் பிதாவே ஸ்தோத்திரம் அல்லேலூயா 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 ஸ்தோத்திர பலிகள் 1000 1 2 3 4 20 50 நோ 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 இதெல்லாம் படிச்சு சொல்லுங்க, அதெல்லாம் வேணாம் சொல்ல. But I am talking something different. This is only because of the blood of Jesus. இயேசுவின் ரத்தம். இந்த 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 வாசலாகிய இயேசுவுக்குள்ள நீ பிரவேசித்தவனே அந்த ரத்தத்துக்கிட்ட போறீங்க. பிரகாரத்துல 2 காரியம். ஒன்னு ரத்தம், இன்னொன்னு தண்ணி பாத்திரம். ரத்தம் உன் மேல் அப்ளை பண்ண வேதம் சொல்லுது. பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்கள்ல பூசு, ஜன்னல்கள்ல பூசு. பழைய ஏற்பாட்டு காலத்துல சொன்னா இந்த காலத்துல இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் அதை மிஸ் பண்ணிட்டு தான் பிள்ளைங்களை இழந்துட்டு, வீட்டை இழந்துட்டு, குடும்பத்தை இழந்துட்டு, வாசலை இழந்துட்டு, சொத்தை இழந்துட்டு, வேலையை இழந்துட்டு, உன்னுடைய ஆஸ்தியெல்லாம் இழந்துட்டு உட்கார்ந்து இருக்கும். No, blood is given to us. It has to be applied every day. கேக்குதா காதுல? ஹலோ, தூங்குறவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. பாத்தீங்களா? இந்த தூக்கத்தை பிசாசு கொண்டு வந்துருவான். ஏன்னா ரத்தம் வச்ச இதை கண்டுபிடிச்சிட்டுனா எல்லா வாசலும் டக்கு டக்குன்னு திறந்துக்கும். எல்லா வாசலும் திறந்துக்கும். You have to apply on the door post. அப்படின்னா வாசல்ல அப்ளை பண்ணிதான் ஆகணும். நம்ம இருதயமா நினைச்சுக்கிறோம் வாசல் 5 வாசல் 6 வாசல் 5 புலன்கள் 6 புலன்கள். எத்தனை புலன்கள் நமக்கு? How many doors you have? கண்ணு ஒரு கதவு, காது ஒரு கதவு, மூக்கு ஒரு கதவு, வாய் ஒரு கதவு. இதுக்குள்ள நுழைஞ்சு போறதா இதே கதவு. இதுல அப்ளை 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 அப்ளை. காலையில எழுந்தோன அப்ளை. கேக்குதா இல்லையா? சொல்லுங்க. காலையில எழுந்தோன பல்லு தேய்க்கணும். ஃபர்ஸ்ட் எழுந்தோன பல்லு தேய்க்கணும், காபி குடிக்கணும். பல்லு தேய்க்கிறதுக்கு மேல ரத்தத்தை தேய் முதல். அப்ளை இட். அப்ளை பண்ண 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 உனக்குள்ள ஒரு மகிமை உண்டாகும், ஒரு அனல் உண்டாகும், ஒரு மகிமையின் பிரசன்னம் உன்னை உயிர்ப்பிக்கும். சோத்திரம் சொல்லுங்க. காபி பல்லு தேய்க்காத காபி குடிக்கிறவங்க இருக்கீங்களா? சோத்திரம் சொல்லுங்க. நான் காலையில ஏஞ்சோன்னு முழங்கால இல்ல படுக்கையில உட்கார்ந்துட்டு அத்தாவே ரத்தத்தை கிளைம் பண்ணிட்டே இருப்பேன். கிளைம் 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 கிளைம். உனக்கு முழுசா கிளைம் பண்ணிட்டு அப்புறம் உன் மனைவிக்கு போ, உன் புருஷனுக்கு போ, உன் பிள்ளைங்களுக்கு போ, ஒவ்வொரு மேலையும் சரி. I said do it. Don't say amen. நம்ம ஆளுங்க வாயிலேயே பந்தல் போட்டுட்டு போயிடுறாங்க. Do it sir if you want a victorious life. இந்த செஞ்சோம்னா பிரகாரத்துக்குள்ள இருந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறோம். எங்க போறோம் சொல்லுங்க? அடுத்த ஸ்டெப்புக்குள்ள கூட்டு போவார் ஆவியானவர். இந்த அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு சீக்கிரம் வந்துடாது. நிறைய பேர் 5 நிமிஷம் ஜெபம், 10 நிமிஷம் ஜெபம், 20 நிமிஷம் ஜெபம். உள்ள போறதுக்கு நேரம் ஆகும். இந்த உள்ள போறன்றதுக்கு அடையாளம் சொல்றேன். உன் பாட்டெல்லாம் நின்றுடும், உன் தோத்திரம் எல்லாம் நின்றுடும், உன் வாயின் துதியெல்லாம் நின்றுடும், உன் அழுகையெல்லாம் நின்றுடும், உன் அந்நிய பாஷையெல்லாம் நின்றுடும். உன் கண்ல இருந்து தார தாரையா தார தாரையா தார தாரையா அழுகை பொங்கி வரும்.
ஏன் அழுவுற தெரியாது, எதுக்கு அழுவுற தெரியாது. இப்போ உலகம் தெரியாது, உன் ஜெப குறிப்பு எல்லாம் மறந்துடும், உன் ஆசை எல்லாம் மறந்துடும், உன் வெஸ்ட் எல்லாம் மறந்துடும், உன் விருப்பம் எல்லாம் மறந்துடும். நீ